இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத் அஜித்குமார் அவங்கள வந்து விசாரணைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அடிச்சே வந்து சாவடிச்சிட்டாங்க. உங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இப்போ வரைக்கும் ஒரு கண்டனம் வந்து தெரிவிக்கவே இல்லை. ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லும்போது கூட இது வந்து திமுகன்னு கிடையாது, எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவல்துறையினுடைய உளவியல் ரீதியாக அவங்க பண்ணக்கூடியது இப்படி தான் இருக்கும், அது வந்து கட்சியை நீங்கள் சார்ந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஒரு இன்ஸ்பெக்டர் போய் இப்படி நடந்தது தப்புன்னு போய்க்குள்ள புகுந்து அடிக்கிறான்னா வேலையை செய்யறதை நம்ம வந்து நேரடியாக ஒரு முதலமைச்சரோட முடிச்சு போட்டு பார்க்க முடியாது. முதலில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதை கண்டிக்கவில்லை என்பதை நான் மறுக்கிறேன். மிக வன்மையாக கண்டித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டித்திருக்கிறது. எப்பொழுதெல்லாம் லாக்அப் இறப்புகள் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதற்காக குரல் கொடுத்த இயக்கம், இன்னும் சொல்லப்போனால் லாக்அப் டெத்துகளுக்காக போராடி ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னால், மனித உரிமை ஆர்வலர்களை தாண்டி ஒரு இயக்கம் இருக்குதுன்னு சொன்னால் அது விடுதலை சிறுத்தை கட்சி தான். சொல்லியிருக்கிறதே வந்து என்னது, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகள் அப்படின்றதான் நீதிபதியே சொல்லியிருக்கிறார் போலீஸ்காரவங்களை. ஒரு சிலர் வந்து இப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த சமூகம் எப்படி இருக்குதோ அப்படி தான் காவல்துறை இருக்குது. காவல்துறைக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அது பொதுவானதாகவே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸும் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற போலீஸும் ஒன்றா தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸும் மணிப்பூரில் இருக்கிற போலீஸும் ஒன்றா தான் இருக்குது. அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய சைக்காலஜி எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. இந்த அரசு இனிமேலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வராத, இந்த சம்பவங்கள் வராமல் பாதுகாக்க வேண்டியது, தடுக்க வேண்டியது அரசுடைய கடமை. அதற்கு அதுல கூட்டணியில இருக்கிறோன்ற காரணத்துக்காக திருமாவளவன் அவர்கள் இன்னும் எதிர்த்து ரொம்ப அவருடைய போல்ட்னஸ் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னும் அரசாங்கத்தை எதிர்த்து அந்த அளவுக்கு அவர் போல்டா சொல்லாத அது காரணம் என்ன? கூட்டணி பிரிஞ்சிடும்ன்றதா, இல்லைன்னா வந்து இதை விட வந்து தலைமையில என்ன சொல்றாங்களோ அதுதானே பண்ணிருக்காங்க. இதுக்கு வந்து எங்களோட வீட்டு குடும்பத்தினரை வந்து இப்படி பண்றீங்களே, ஒரு போலீஸ்காரங்களுடைய ஃபேமிலிக்கே இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தினர்லாம் ரோட்ல உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண மாதிரி பண்ணதெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. இதுல விசாரணை மூலமா தான் தெரிய வரும். இதுல யார் யார் ஈடுபட்டு இருக்கிறாங்க, இது யார் பின்னணியில் இருந்திருக்காங்க, யார் இதற்கு காரணமானவர்கள். மேல் அதிகாரி சொன்னாருன்னா மிளகா பொடி போட்டு பண்ண சொன்னார் அவரு, இல்லை உடம்பு முழுதும் அடிக்க சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவர் பேரை சொல்லுங்கள், அவர் மீது நடவடிக்கை எடுக்கும். கொல்லணும்னு ஒரு ஆளை வந்து முடிவு பண்ணிட்டாங்களோ அப்படி வந்து சித்திரவதை பண்ண மாட்டாங்கல்ல. ஆனால் இந்த இதை பார்க்குற போது நமக்கே வந்து எவ்வளோ அது வந்து பார்க்குறதுக்கே வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது. இப்போ ரீசெண்டாக வந்து டவுரினால ஒரு பொண்ணு வந்து அவினாசி, திருப்பூர் அவினாசியில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகித்தனைக்கு 78 நாள் தான் ஆகியிருக்குது. திருமணம் ஆகி 3 மாத அந்த காலத்திற்குள்ளாகவே அந்த மரணம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. இது வரதட்சணை கொடுமை, வரதட்சணை கேட்டதனால் இந்த பிரச்சனை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதற்கு அடிப்படை காரணம் ஆணாதிக்கம் தான். இந்து மதத்தின் மூலமாக தான் பெண் தாழ்ந்தவள் அல்லது பெண் சூத்திரர் என்கிற நிலையை, அந்த முத்திரையை வந்து குத்திருக்காங்க. எனக்கு என்ன கேள்வி எழுதுன்னு சொன்னால், இது வந்து அரேஞ்ச்டு மேரேஜ், இதில் ஏன் இப்படி நடக்குது? நாடக காதல் அல்லது காதல் திருமணங்கள் அல்லது சாதி மறுப்பு திருமணங்களை தான் நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏமாத்திடுறாங்கன்னு சொல்லிட்டு. இது ஏமாத்தினதா? இதுக்கு என்ன காரணம்? நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம இடையே இணைஞ்சிருக்கிறாங்க விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைமை நிலை செயலாளர் திரு பாலசிங்கம் அவர்கள். வணக்கம். வணக்கம். இப்போ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா லாக்அப் டெத் அஜித்குமார் அவங்கள வந்து விசாரணைன்னு சொல்லி கூட்டிகிட்டு போயிட்டு அதுக்கப்புறமா அடிச்சே வந்து சாவடிச்சிட்டாங்க. இப்போ அதுக்காக நிறைய போராட்டங்கள் அங்கங்கே வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சோஷியல் மீடியாவில் இதுதான் பரபரப்பாக இருக்குது. அண்ட் நியூஸ் சேனல்ஸும் சொல்லவே வேணாம், இதை பற்றி தொடர்ந்து போட்டுட்ருக்குறாங்க. இப்போ குடும்பத்தில் ஒருத்தவங்களுக்கும் வந்து வேலை தரதா சொல்லியிருக்கிறாங்க, கவர்மெண்ட் வேலை. இதெல்லாம் இருந்தாலுமே கூட உங்களுடைய தலைவர் திருமாவளவன் அவர்கள் இப்போ வரைக்கும் ஒரு கண்டனம் வந்து தெரிவிக்கவே இல்லை. ஒரு இன்டர்வியூவில் வந்து சொல்லும்போது கூட இது வந்து திமுகன்னு கிடையாது, எந்த ஒரு கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் காவல்துறையினுடைய உளவியல் ரீதியாக அவங்க பண்ணக்கூடியது இப்படி தான் இருக்கும், அது வந்து கட்சியை நீங்கள் சார்ந்து சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க. இது எப்படி எடுத்துக்கிறது? கூட்டணியில் இருக்கிறாங்கன்றதுக்காக அவர் வந்து இப்படி பேசுகிறாரா, இல்லைன்னா எந்த கட்சி வந்தாலும் காவல்துறையை வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, அவங்க இப்படி தான் இருப்பாங்கன்னா அப்புறமா எதுக்கு கட்சிங்களுக்கெல்லாம்? எப்படி இருந்தாலும் அவங்க அப்படி தான் ஆக்ட் பண்ண போகிறாங்கன்னும் போது எந்த கட்சியினர் ஆட்சிக்கு வரணுன்றது
அப்படின்ற மாதிரி தான் பார்க்க வேண்டியதாக இருக்குது. அவங்கள கண்ட்ரோலில் வச்சுக்க முடியாத அளவுக்கு தான் இருக்கிறாங்களா? முதலில் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் இதை கண்டிக்கவில்லை என்பதை நான் மறுக்கிறேன். ம். மிக வன்மையாக கண்டித்திருக்கிறார். விடுதலை சிறுத்தைகள் மிக வன்மையாக கண்டித்திருக்கிறது. எப்பொழுதெல்லாம் லாக்அப் இறப்புகள் நடக்கிறதோ அப்பொழுதெல்லாம் அதற்காக குரல் கொடுத்த இயக்கம், இன்னும் சொல்லப்போனால் லாக்அப் டெத்துகளுக்காக போராடி ஒரு இயக்கம் தமிழ்நாட்டில் இருக்குதுன்னு சொன்னால், மனித உரிமை ஆர்வலர்களை தாண்டி ஒரு இயக்கம் இருக்குதுன்னு சொன்னால் அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி தான். ஆனா அப்படிப்பட்ட ஒருத்தர் கிட்ட இருந்து இது வந்து திமுகவை மட்டும் இல்ல, நீங்க எல்லா கட்சியுமே இப்படிதான் இருக்குன்னு சொல்ற இந்த பதில் வந்து ஏற்க முடியாத ஒரு பதிலா இருக்கு. நான் பதில் சொல்லலாம். ஆகவே தலைவர் அவர்கள் நேற்றைக்கு சொல்லுகிற போது கூட அதை பற்றி கருத்து சொல்லுகிற போது இதை உண்மையாக கண்டித்திருக்கிறார். இந்த லாக்அப் டெத்தில் மரணம் அடைந்த அந்த குடும்பத்திற்காக ஆறுதலை சொல்லியிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் அதை பேசும்போது ஒன்று சொல்றார், இந்த சட்டம் என்பது வலியவனை கண்டால் வளைந்து கொடுக்கும், எளியவனை கண்டால் எட்டி உதைக்கும் என்று நேற்றைக்கு தான் இதை ஒட்டி தான் சொல்றார். அப்போ இது கண்டித்திருக்கிறார். இது யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? இது ஒரு காட்டு மிராண்டித்தனமான ஒரு செயலை யார் ஏற்றுக்கொள்ள முடியும்? நீதிமன்றமே சொல்லியிருக்கிறது. தன்னுடைய ஒரு குடிமகனை ஒரு அரசே கொள்வது என்பது எப்படி சரியாக இருக்கும் என்று ஒரு வேதனையை ஹைகோர்ட் மதுரை சொல்லியிருக்கிறதே என்னது, அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ரவுடிகள் அப்படின்றதான் நீதிபதியே சொல்லியிருக்கிறார் போலீஸ்காரவங்களை. நிறைய இடங்கள்ல அவங்க காக்கி சட்டை அணிந்த ரவுடிகளாக இருக்கிறாங்க. காவல்துறை பெரும்பாலும் எல்லாருமே சரியா இருந்தாலும் கூட ஒரு சிலர் இப்படிப்பட்ட தன்மையுடையவர்களாக இருக்காங்க. அதுக்கு என்ன காரணம்னா, இந்த சமூகம் எப்படி இருக்குதோ அப்படிதான் காவல்துறை இருக்கும். இந்த சமூக கட்டமைப்பு எப்படி இருக்குதோ, இந்த சமூகம் எப்படி கட்டமைப்பு இருக்குதுன்னா பாகுபாடுகள் நிறைந்த ஒரு கட்டமைப்பாக இருக்குது. டிஸ்கிரிமினேட்டிவ் சொசைட்டியாக இது இருக்குது. ஆகவே ஏற்றத்தாழ்வுகளை ஏற்றுக்கொண்ட ஒரு சமூகமாக இருக்குது. பிறப்பின் அடிப்படையில் ஆண் மேலானவன், பெண் கீழானவள், சாதி அடிப்படையில் இந்த சாதியை சேர்ந்தவன் உயர்ந்தவன், இந்த சாதியை சேர்ந்தவன் தாழ்ந்தவன் என்கிற அடிப்படையில் இருப்பிடத்தை தனியை பிரித்து வச்சு பாகுபாடுகளை நிரந்தரப்படுத்தி அதை கட்டி காப்பதற்கான ஒரு கொள்கையும் உருவாக்கி கொண்டு அதற்கான அமைப்புகள் உருவாகி இருக்கிற இந்த இதில் சொசைட்டியில் தான் போலீஸ் இருக்குது. இங்கிருந்து சட்டியில் இருக்கிறது தானே அகைப்பில் வரும். அப்போ இந்த சமூகத்தில் என்னவா இருக்குதோ அந்த இடத்துல இருந்து தான் காவல்துறைக்கும் போகிறாங்க. அந்த காவல்துறையில் இருக்கக்கூடிய மனநிலை என்பதும் அப்படிப்பட்ட மனநிலையாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியாவில் மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இருக்கக்கூடிய காவல்துறை எடுத்துக்கொண்டாலும் காவல்துறைக்குன்னு ஒரு சைக்காலஜி இருக்குது, அவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் இருக்குது. அது பொதுவானதாகவே இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸும் நீங்கள் உத்தரப்பிரதேசத்தில் இருக்கிற போலீஸும் ஒன்றா தான் இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற போலீஸும் மணிப்பூரில் இருக்கிற போலீஸும் ஒன்றா தான் இருக்குது. அவங்களுடைய கேரக்டர், அவங்களுடைய சைக்காலஜி எல்லாமே ஒன்றா தான் இருக்குது. ஆகவே தான் தலைவர் சொல்கிறார், ஏதோ இது லாக்அப் டெத் என்பது ஒரு இஷ்யூ. இது ஒரு இஷ்யூ. இந்த இஷ்யூவுக்கு ஒரு அரசாங்கம் என்பது எப்படி பண்ணணும்? ஒரு ஆட்சி நிர்வாகம், ஆட்சியாளர் தான் பொறுப்பு. இதுக்கு காவல்துறையும் அந்த அரசும் தான் பொறுப்பு. அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இந்த காட்டுமிராண்டி செயலை ஒரு திருட்டு குற்றத்துக்காக விசாரணைக்காக அழைச்சிட்டு போயிட்டு எஃப்ஐஆரே போடாமல் அவனை அடித்து துன்புறுத்துவதும், உடல் முழுவதும் அவனை அடித்து துன்புறுத்தி இருப்பது என்பது ஏற்றுக்கொள்ளக்கூடியதல்ல, மனிதநேயமான செயல் அல்ல. இது வன்மையாக கண்டிக்கிறோம். ஆனால் இதுக்கு யார் பொறுப்பு? அரசு பொறுப்பு. இதை ஏற்றுக்கொள்கிறோம். ஆனால் இது நடந்த பிறகு ஒரு அரசு செய்ய வேண்டிய வேலை என்னன்னா, குற்றங்கள் நடக்காமல் தடுக்கணும். சட்டத்தின்படி குற்றங்கள் நடக்காமல் தடுப்பது என்பது ஆட்சியாளர்களுடைய வேலை. அப்படி குற்றங்கள் நடந்தால் அந்த குற்றங்கள் மீண்டும் நடக்காமல் தடுப்பதும், அந்த குற்றங்களுக்கு காரணமானவர்கள் மீது உடனடியாக நடவடிக்கை எடுத்து அவர்களை தண்டிப்பதும், மீண்டும் நிகழாமல் பாதுகாப்பது என்பதுதான் ஒரு அரசுடைய நடவடிக்கையாக இருக்க முடியும். அப்படி பார்க்கிற போது இந்த அரசு உடனடியாக இதில் தலையிட்டு இருக்கிறது. அந்த குடும்பத்திற்கு முதல்வரே நேரடியாக தொலைபேசியின் மூலமாக அந்த குடும்பத்திற்கு பேசி ஆறுதல் சொல்லியிருக்கிறார். அது மட்டும் இல்லாமல் இதை சிபிஐ இந்த விசாரணை போதாது என்று நம்பிக்கை இல்லை என்று சொன்னால் நீங்கள் சிபிஐ உண்மையை கொண்டு வரட்டும் என்று சிபிஐக்கு மாற்றியிருக்கிறார். ஆகவே இந்த அரசு உடனடியாக அந்த வேலையை செய்திருக்கிறார். அந்த வகையில் அது சரி. ஆனால் இந்த அரசு இனிமேலும் இப்படிப்பட்ட நிகழ்வுகள் வராத, இந்த சம்பவங்கள் வராமல் பாதுகாக்க வேண்டியது, தடுக்க வேண்டியது அரசனுடைய கடமை. அதற்கு பல விஷயங்களை செய்யணும். ஏன் இந்த லாக்அப் டெத் எல்லாம் நடக்குது? நான் ஏற்கனவே சொன்னது போல இதுக்கு முன்னாடி இதே போல லாக்அப் டெத் அப்பா புள்ள ஏடிஎம்கேடைய ஆட்சியில் இருக்கும்போது அப்போ எந்த அளவுக்கு ஒரு அழுத்தம் திருத்தமா இந்த மாதிரிலாம் நடக்கக்கூடாதுன்னு சொன்ன திமுக அரசு, திமுக அப்போ எதிர்கட்சியா இருக்கும்போது இப்போ அவங்களுடைய ரூலிங் டைம்லயே இப்படிலாம் நடக்குது. அதுல கூட்டணியில இருக்கிறோன்ற காரணத்துக்காக திருமாவளவன் அவர்கள் இன்னும் எதிர்த்து ரொம்ப அவருடைய போல்ட்னஸ் எப்படின்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனா இன்னும் அரசாங்கத்தை எதிர்த்து அந்த அளவுக்கு அவர் போல்டா சொல்லாத காரணம் என்ன? கூட்டணி பிரிஞ்சிடும்ன்றதா? இதை விட என்ன ஸ்டேட்மெண்ட் சொல்ல முடியும்? சட்டம் வலியவனை கண்டால்
வளைந்து கொடுக்கிறது, எளியவனை கண்டால் எட்டி உதைக்கிறதுன்னு சொன்னா, இதை விட வந்து ஒரு கூட்டணியில் இருந்துகிட்டே ஒரு தான் சார்ந்து இருக்கிற அந்த கூட்டணி கட்சி ஆட்சியில் இருக்கும்போது சொல்லுகிற செய்தி என்பது இதை விட எப்படி வலிமையா இருக்க முடியும்? இதை விட எப்படி சரியானதா இருக்க முடியும்? அப்ப இந்த சட்டம் வந்து பொதுவாகவே சட்டம் என்பது ஒடுக்கப்பட்ட மக்களை, ஓரங்கட்டப்பட்ட மக்களை, அல்லது விளிம்பு நிலை மக்களை, அதிகாரம் இல்லாத மக்களை, பலமில்லாத மக்களை ஒடுக்குகிற ஒரு கருவியை தான் காவல்துறையினுடைய நடவடிக்கைகள் இருக்குது. பொதுவா காவல்துறை வந்து சிஎம் உடைய கண்ட்ரோல்ல தானே இருக்குது. அவர் தான் வந்து அததான் சொல்றேன். ஆட்சி 2 விஷயம் இருக்குது. ஒரு ஆட்சி நிர்வாகம் என்பது ஒண்ணு, அது லெஜிஸ்லேஷன். அவங்க வந்து அவங்க வந்து சட்டம் இயற்றுபவர்கள், ஆட்சியாளர்கள். இவங்க வந்து எக்ஸிக்யூட்டிவ்ஸ். அதை அந்த சட்டத்தை நிறைவேற்றக்கூடியவர்களாக, நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக இருக்காங்க. அப்போ நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களுக்கான மனநிலை என்பது வேறவா இருக்குது, ஆட்சியாளருடைய மனநிலை என்பது வேறாக இருக்குது. பல நேரங்களில் ஆட்சியாளருடைய மனநிலையும் நடைமுறைப்படுத்தக்கூடிய மனநிலையும் ஒன்றா மாறுது. அது சிங்க் ஆகும்போது ஒன்றும் பிரச்சனை இல்லை. சிங்க் ஆகாத போது ஆட்டோமேட்டிக்காக வந்து இந்த மாதிரியான தவறுகள் நடப்பது என்பது இயல்பாக இருக்குது. அதிலும் குறிப்பாக ஒரு சாதாரண ஒரு வலியவனை கண்டால், ஒரு எளியவனை கண்டால் அவங்க போலீஸ் நடந்துக்கிற விதம் என்பது ரொம்ப ரொம்ப அருவருக்கத்தக்க விதமாக இருக்குது. ஒரு போலீஸ் ஸ்டேஷனுக்கு யாரும் ஒரு சாதாரண மனிதன் போனால் கூட பயந்துட்டு தான் போகிறோம். ஒரு படித்தவனாக இருந்தாலும் விவரமாக இருக்கிறவங்க கூட போலீஸ் ஸ்டேஷன் கூப்பிட்டாங்கடான்னா அங்கே போய் பயப்படக்கூடிய சூழ்நிலை இருக்குது. பொதுமக்களுக்கும் காவல்துறைக்குமான இடைவெளி என்பது இங்கே அதிகமாக இருக்குது. பொதுமக்களுக்காக தான் காவல்துறை இருக்கிறத வழியாக காவல்துறைக்காக பொதுமக்கள் கிடையாது. 1,00,000 பேர் போலீஸ் தமிழ்நாட்டில் இருக்காங்கன்னா 1,00,000 பேர் சொல்லக்கூடிய அந்த கட்டளைகளுக்கு அல்லது அந்த நிர்வாக நடைமுறைகளுக்கு ஏற்றுக்கொண்டு இந்த 8 கோடி பேர் இருக்கிறாங்க. அப்போது பொதுமக்களோட வந்து இணைந்து ஒரு நல்லிணக்கமான ஒரு சூழ்நிலை இருக்குதான்னா இல்லை. ஒரு ஆளை நீங்கள் வந்து விசாரிக்கிறது எப்படி போய் விசாரிப்பீங்க? இப்படி தான் விசாரிக்க முடியுமா? அப்படி நீ ஒருத்தனை அரெஸ்ட் பண்ணால் கூட வந்து அதுக்கான நடைமுறையை வந்து சுப்ரீம் கோர்ட்டே சொல்லிடுது. 18 விஷயங்களை வந்து இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும், 24 மணி நேரத்துக்குள்ளே வந்து எஃப்ஐஆரை போடணும், அவங்க குடும்பத்துக்கு சொல்லணும், விசாரணை இப்படி தான் பண்ணணும் அப்படின்ற பல நடைமுறையை வந்து தந்திருக்குது. ஆனால் எதையும் பின்பற்றுறது கிடையாது. பொதுவாக வந்து காவல்துறையில் கீழே இருக்கக்கூடியவங்க யாரும் பின்பற்றுறதே கிடையாது. அதுக்கு என்ன காரணம்னு சொன்னால், சட்டம் அந்த அந்த உடுப்பும் அந்த சீருடையும் அவங்களுக்கு வந்து ஒரு அதிகாரத்தை தருகிறது, ஒரு ஆதிக்க மனப்பான்மையை தருகிறது, ஒரு மமதையை தருகிறது. ஏற்கனவே இருக்கக்கூடிய அந்த சாதிய ரீதியான அந்த ஏற்றத்தாழ்வு கொண்ட அந்த எண்ணமும் அந்த சிந்தனையும் கூட இன்னும் வலிமைப்பட்டு ஒரு சாதாரண ஒரு ஏழை எளியவன், ஒரு பிற்படுத்தப்பட்டவன், ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவன், பழங்குடி சமூகத்தை சேர்ந்தவன் வருகிற போது அவனை ஏளனமாய் பார்ப்பதும், அவனை வந்து அதிலும் குறிப்பாக பெண்கள் வருகிற போது அவர்கள் மீது நடத்தப்படுகிற அந்த அத்துமீறல்கள் எல்லாம் ரொம்ப கண்டிக்கத்தக்கது. அதற்கு என்ன செய்யணும்னு சொன்னால், இப்படிப்பட்ட குற்றங்கள் நிகழ்கிற போது கடுமையான தண்டனையை வந்து அவங்களுக்கு வழங்கணும். அது நம்பர் 1. நம்பர் 2, இந்த மாதிரியான குற்றங்களில் ஈடுபடுபவர்கள் மீது அவர்கள் வந்து பதவியை நீக்கம் செய்யணும். அதற்கான சட்டங்களை அரசு கொண்டு வரணும். சிம்பிள் டிரான்ஸ்ஃபர்ஸ் இங்கிருந்து ஒரு இடத்துக்கு மாறுதல் தருவது என்பது அல்லது காத்திருப்போர் பட்டியலில் வைக்கிறது என்பது அது வந்து ஒரு தீர்வு ஆகாது. அப்போ இது கடுமையான தண்டனை அளிப்பதன் மூலமும் இதன் மூலம் நிகழாத வண்ணம் அந்த காவலர்களுக்கு ஒரு சென்சிட்டைஸ் பண்ணக்கூடிய வகையில் ஒரு பயிற்சிகள் வந்து தரணும். குறிப்பாக வந்து ஏன் வந்து காவல்துறையினர் வந்து அவங்களுக்கு இருக்கக்கூடிய இப்போ அவங்க வந்து யாரெல்லாம் ஈடுபட்டிருந்தாங்களோ அவங்களெல்லாம் வந்து அப்போதைக்கு சஸ்பெண்ட் பண்ணியிருக்கிறதா தலைமையில் இருக்கக்கூடியவங்க சொல்லியிருந்தாங்க. ஆனால் அவர் தான் வந்து சொன்னதுனாலே இவங்க போய் ஆக்ஷன் எடுத்திருக்கிறாங்க. தலைமையில் என்ன சொல்கிறாங்களோ அதுதானே பண்ணியிருக்கிறாங்க. இதுக்கு வந்து எங்களோட வீட்டு குடும்பத்தினரை வந்து இப்படி பண்ணுறீங்களே, ஒரு போலீஸ்காரவங்களுடைய ஃபேமிலிக்கே இந்த நிலைமையான்னு சொல்லிட்டு அவங்க குடும்பத்தினர்லாம் ரோட்டில் உட்காந்து ப்ரொட்டஸ்ட் பண்ண மாதிரி பண்ணதெல்லாம் கூட பார்த்துருப்பீங்க. ஆனால் தலைமையில் இருக்கிறவங்க சொல்றதுன்னா அவர் மேலே என்ன ஆக்ஷன் எடுத்தாங்க அரசாங்கம்? இந்த இதில் விசாரணை மூலமாக தான் தெரிய வரும். இதில் யார் யார் ஈடுபட்டிருக்கிறாங்க, இது யார் பின்னணியில் இருந்திருக்காங்க, யார் இதற்கு காரணமானவர்கள், இந்த அத்துமீறலுக்கு யார் காரணமோ அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கணும். இப்போ உங்கள் மேல் அதிகாரி சொன்னாருன்னா மிளகா பொடி போட்டு பண்ண சொன்னாரா அவர்? இல்லை உடம்பு முழுதும் அடிக்க சொன்னாரா? அப்படி சொல்லியிருந்தாங்கன்னா அவர் பேரை சொல்லுங்கள், அவர் மீது நடவடிக்கை எடுக்கட்டும். அப்போ யார் யார் இதில் வந்து நீங்கள் வந்து மனித நியாயமற்ற ஒரு சாதாரணமாக வந்து கொல்றவனை கூட வந்து அப்படி கொல்ல மாட்டாங்கல்ல, கொல்லணும்னு ஒரு ஆளை வந்து முடிவு பண்ணிட்டாங்களோ அப்படி வந்து சித்திரவதை பண்ண மாட்டாங்கல்ல. ஆனால் இந்த இதை பார்க்குற போது நமக்கே வந்து எவ்வளோ அது வந்து பார்க்குறதுக்கே வந்து எவ்வளோ கஷ்டமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. ஆகவே இப்படிப்பட்ட நிகழ்வுகள் நடக்கக்கூடாது. அது எந்த சமூகத்துக்கு இல்லை. அது ஆனால் இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த காரில் இருந்த நகை உண்மைதானா, அந்த கார்
இவர் தான் பார்க்க சொல்லியிருக்காங்க, இவர் கார் ஓட்ட தெரியாதுன்றக்காக வேற ஒருத்தவங்களை கூப்பிட்டு பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் அந்த கொடுத்தவங்க கம்ப்ளைண்ட் வந்து கொடுத்தது உண்மைதானா அப்படின்றத பத்தி அவங்க விசாரிச்சாங்களா என்ன, அதை பத்தி இன்னும் எதுவுமே வெளியில சொல்லவே இல்லை. இது வந்து விசாரணையில் இருக்கிறது, விசாரணையில் இருந்தால் வெளியில தெரியணும். இப்போ யூகமாக வந்து இது இப்படி நடந்திருக்கலாம் அப்படி நடந்திருக்கலாம்னு நம்ம சொல்ல முடியாது, அது சரியானதாகவும் இருக்காது. ஆகவே இந்த குற்றங்கள் இன்னும் நிகழாத வண்ணம் அரசு வந்து பொறுப்பேற்றுக் கொள்ள வேண்டும். அது கண்டிப்பா அவங்க பொறுப்பேற்றுதான் ஆகணும். ஆனா தலைவர் திருமா அவர்கள் வந்து அவர் வந்து இன்னமும் கொஞ்சம் அதிகப்படியான ஒரு ப்ரெஷரோ இல்லைன்னா அவர் என கூட்டணியில் இருக்கிறதுனால இன்னும் நல்லாவே சொல்லலாமே. ஏதோ அவருக்கு வரக்கூடிய எலெக்ஷனுக்கு வந்து அவருக்கு வரக்கூடிய சீட்டுக்காகவும் அண்ட் அதுக்காக மட்டுமே அவர் வந்து கூட்டணியில் இருக்கிற மாதிரி இருக்குது வெளியில பேசக்கூடியது. இந்த இஷ்யூ வந்து வேற, தேர்தல் சம்பந்தமான விஷயம் வந்து வேற. இந்த இஷ்யூ வந்து மிக வன்மையாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி கண்டிக்கிறது. இதற்காக போராட்டத்தை எங்கள் தலைவர் வந்து அறிவிப்பாங்கன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக வந்து இதற்கான போராட்டத்தை விடுதலை சிறுத்தைகள் தலைவர் அறிவிக்கும் போது நாங்கள் அதுக்கான போராட்டத்தை ஈடுபடுவோம். கடந்த காலங்களில் இது மாதிரியான லாக்அப் டெத் நடக்கிற போது முதல்ல களத்தில் வந்து நிற்கக்கூடியவர்கள் விடுதலை சிறுத்தைகள் தான். இதில் எங்களுக்கு எந்த தயக்கமும் இல்லை. நாங்கள் கூட்டணியில் இருக்கிறோம் என்பதற்காக எந்த தயக்கமும் கிடையாது. நாங்கள் கூட்டணியிலே இருந்தால் பல போராட்டங்களை தலித்துகள் மீது நடக்கக்கூடிய வன்முறையாக இருந்தாலும் மற்ற பிரச்சனைகளாக இருந்தாலும் எதிர்த்து போராடக்கூடியவர்களாக கூட்டணியிலே இருந்து தைரியமாக போராடக்கூடியவர்களாக விடுதலை சிறுத்தைகள் இருக்குது. அதனால் எங்களுக்கு எந்த தயக்கமும் கிடையாது. எங்களுக்கு இதில் வந்து சீட்டு இது தேர்தல் வருது, அதில் சீட்டு வந்து கம்மியாகிடும். எங்களுக்கு எங்கள் தலைவரை அறிவிச்சிருக்காரு, தேவை என்றால் இந்த தேர்தலில் நிற்போம், தேவையில்லைன்னா இந்த தேர்தலையும் நாங்கள் வந்து புறக்கணிப்போம், அதற்கும் நாங்கள் தயார். ஏன் சொல்கிறாருன்னா, நாங்கள் வந்து இந்த இயக்கத்தை உருவாக்கியது வெறுமனே எம்எல்ஏ ஆயிடணும், எம்பி ஆயிடணும், மந்திரி ஆயிடணும் அந்த எண்ணத்துக்காக அல்ல. இந்த அதிகாரம், அரசியல் அதிகாரம் என்பது எங்களுக்கு சமூக மாற்றத்துக்காக தான். அப்போது எங்களுக்கு வந்து நாடாளுமன்றமும் சட்டமன்றமும் முக்கியம் இல்லை, எங்களுக்கு சமூக மாற்றம் தான் முக்கியம். அப்படி சமூக மாற்றத்துக்காக நாங்கள் இருக்கிற போது எங்களுக்கு வந்து 6 சீட்டு 10 சீட்டு இது என்பதெல்லாம் எங்களுக்கு இலக்கு அல்லன்னு சொல்கிறார். ஆனாலும் அதையும் நாங்கள் பயன்படுத்துவோம். அந்த அரசியல் அதிகாரத்தையும் எங்கள் சமூக மாற்றத்துக்கான ஒரு கருவியாக அதை வந்து பயன்படுத்தி போகணும் தான் நாங்கள் அந்த தேர்தல் பாதையில் இருக்கிறோமே வழியா, தேர்தல் பாதையும் அல்லது இந்த அதிகாரங்கள் மட்டுமே எங்களுக்கு இலக்கல்ல. ஆகவே எங்கள் தலைவர் வந்து இந்த சீட்டு தேர்தல் இந்த கணக்கை வச்சுட்டு அதை பற்றி பேசாமலாம் இல்லை, மிக வன்மையாக கண்டிச்சிருக்காங்க. அதுக்கான போராட்டத்தை தலைவர் அறிவிப்பார் என்று நம்புகிறோம். இப்போ ரீசெண்டாக வந்து டவுரினால ஒரு பொண்ணு வந்து அவினாசி, திருப்பூர் அவினாசியில் தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. கல்யாணம் ஆகித்தனைக்கு 78 நாள் தான் ஆகியிருக்குது. 3 மாதத்துக்குள்ளவே கல்யாணம் ஆன 10 நாள்ல இருந்தே அவங்க கிட்ட இருந்து ஏற்கனவே அவங்க வந்து 300 சவரன் நகை போட்டு கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்குறாங்க. சொகுசு காரும் வந்து கொடுத்துருக்குறாங்க. அது இல்லாமல் இன்னும் ஒரு 200 சவரன் வேணும் அப்படின்ற மாதிரிலாம் பிரச்சனை பண்ணாங்க அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஆடியோ நோட் மாதிரிலாம் ரிலீஸ் பண்ணிட்டு இப்போ தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. இப்போ வரைக்கும் அதுக்கு அடுத்த கட்டப்படியாக அந்த பையன் வீட்டு சைட்லேருந்து என்ன மாதிரியான நடவடிக்கைகள் வந்து போலீஸ் எடுத்துருக்குறாங்கன்னு தெரியல. அரசும் வந்து என்ன பண்ண போகிறாங்கன்ற மாதிரி அப்டேட் இல்லை. ஏன்னா அவங்க இறந்த பொண்ணுடைய அப்பாவும் அம்மாவும் மட்டும்தான் இப்போ மீடியாவில் வந்து பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இதுக்கு தலைவர் சைட்லேருந்து, திருமாவர்கள் சைட்லேருந்து ஏதாவது கண்டனம் தெரிவிச்சிருக்கிறாங்களா, இல்லைன்னா அரசு சைட்லேருந்து இன்னும் துரிதமாக செயல்படுறதுக்கு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? திருப்பூர் அந்த பெண் தற்கொலை என்பது மிகுந்த வேதனையும் அதிர்ச்சியும் அளிக்கிறது. திருமணம் ஆகி 3 மாத அந்த காலத்திற்குள்ளாகவே அந்த மரணம் என்பது ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. ஒரு பட்டதாரியான ஒரு பெண், சமூகத்தை புரிந்து கொண்ட பெண், விவரம் அறிந்த ஒரு பெண் இப்படி இந்த நடவடிக்கையை எடுத்திருப்பது, தற்கொலைக்கு ஆளாகியிருப்பது என்பது வருத்தத்தை அளிக்கிறது. இப்படிப்பட்ட தற்கொலைகளில் யாரும் ஈடுபடக்கூடாது என்பதுதான் முதலாவது வேண்டுகோளாக வைக்கிறோம். தற்கொலை என்பது ஒரு தீர்வாக இருக்க முடியாது. ஆகவே அந்த பெண்ணை இழந்த அந்த குடும்பத்தினருக்கு, அந்த பெற்றோருக்கு எங்களுடைய ஆழ்ந்த இரங்கலை இந்த தொலைக்காட்சி வாயிலாக நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். இப்படிப்பட்ட நிகழ்வுகள் இனி வராமல் தடுக்க வேண்டும். இதற்கும் நான் சமூகம்தான் காரணம் என்று நான் சொல்லுவேன். இந்த ஆதிக்கம், ஆணாதிக்கம் என்கிற அந்த சிந்தனையிலிருந்து தான் இப்படிப்பட்ட பிரச்சனைகள் உருவாகிறது. இது வரதட்சணை கொடுமை, வரதட்சணை கேட்டதனால் இந்த பிரச்சனை என்று சொல்லப்பட்டிருந்தாலும் கூட இதற்கு அடிப்படை காரணம் ஆணாதிக்கம் தான். இந்த கல்யாணம் கூட 2 பேருமே வந்து லவ் மேரேஜ் கிடையாது, அல்லது சாதி மறுப்பு கல்யாணம் கிடையாது. இது வந்து குடும்பத்திலே வந்து அவங்களா வந்து தேர்வு செய்து அரேஞ்ச் பண்ணி தான் இந்த மேரேஜ் பண்ணியிருக்காங்க. அப்படி அரேஞ்ச் பண்ண மேரேஜில் இப்படி நடப்பதற்கு என்பதற்கு என்ன காரணம்னு சொன்னால்,
இது வந்து ஆதிக்க மனநிலை, ஆணாதிக்க மனநிலை. இந்த ஆணாதிக்க மனநிலைக்கு என்ன காரணமாக இருக்குது அப்படின்னு பார்த்தா, இந்தியா முழுவதும், தமிழ்நாடு இந்தியா முழுவதும் மட்டுமல்ல, உலகம் முழுவதுமே ஆணாதிக்க சிந்தனை என்பது ஆயிரம் காலமாக அது தொடர்ந்து வருது. இப்போ அந்த ஆணாதிக்க சிந்தனைக்கு இங்கே இந்தியாவை பொறுத்தவரையில் அதிகமான சிந்தனை, அந்த சிந்தனையை ஆதிக்கம் இருப்பதற்கு காரணம் இந்து மதம் என்பது தான் அதுக்கு அடிப்படை காரணமாக இருக்குது. இந்து மதத்தின் மூலமாக தான் பெண் தாழ்ந்தவள் அல்லது பெண் சூத்திரர் என்கிற நிலையை, அந்த முத்திரையை வந்து குத்தியிருக்காங்க. ஆகவே பெண் ஏற்றத்தாழ்வு, அந்த பிறப்பின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த ஏற்றத்தாழ்வை உறுதிப்படுத்தக்கூடிய வகையில் அவர்களுக்கான ஒரு உளவியலை இங்கே உருவாக்கியிருக்கிறாங்க. ஒரு கற்பிதம், பெண் என்றால் தாழ்ந்தவள், பெண் என்றால் இதுதான் செய்யணும், பெண் என்றால் அவள் படிக்கக்கூடாது, பெண் என்றால் இப்படிதான் இருக்க வேண்டும் என்ற கற்பிதத்தை இந்த சமூகம் உருவாக்கி இருக்கிறது. அதை மீறி இன்றைக்கு அரசியலமைப்பு சட்டம், தந்தை பெரியார், புரட்சியாளர் அம்பேத்கர், மகாத்மா பூலே, சாவித்திரிபாய் பூலே இப்படிப்பட்ட சீர்திருத்தவாதிகள் எல்லாம் உருவான பிறகுதான் பெண்கள் படிக்க வேண்டும், பெண்கள் கல்வி கற்றால்தான் எல்லாம் மாறும் என்கிற ஒரு எண்ணத்தை இன்றைக்கு உருவாக்கி, அதன் மூலம் இன்றைக்கு பெண்கள் கல்வி கற்ற பிறகு அவர்களுடைய ஆற்றல், இந்தியாவை பொறுத்தவரையில் மிகப்பெரிய பிரச்சனை என்னன்னு பார்த்தீங்கன்னா, மனித வளத்தை மிக சரியாக பயன்படுத்தலை. ஹியூமன் ரிசோர்ஸ் என்பது மிகப்பெரிய ஆற்றல். இருக்கக்கூடிய ஆற்றல்களே எல்லா ஆற்றலை காட்டிலும் மிகப்பெரிய ஆற்றல் எதுன்னா மனித ஆற்றல் தான். அந்த ஹியூமன் ரிசோர்ஸை 50% ஆஃப் த ஹியூமன் ரிசோர்ஸ் வந்து பெண்கள். அப்போ 50% ஆஃப் த ஹியூமன் ரிசோர்ஸை பயன்படுத்தாத ஒரு நாடுன்னு பார்த்தா இந்தியா நாடு தான். இன்னைக்கு தமிழ்நாடு அதிக பெண்கள் பணிபுரிகிற ஒரு மாநிலம் அப்படின்னு கேட்டால் தமிழ்நாடு. அந்த வகையில் பெண்கள் கல்வி கற்று பெண்கள் இன்றைக்கு அதிகாரத்தை நோக்கி நகரக்கூடிய ஒரு வாய்ப்பை வந்து பெற்றிருக்கிறாங்க. ஆனாலும் கூட இன்றைக்கு இருக்கக்கூடிய சமூக கட்டமைப்பு இன்னும் கூட இறுகி அப்படியே நிலைப்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய காரணத்தினால் இப்படிப்பட்ட சம்பவங்கள் வந்து தொடர்ந்து நடந்துட்டு இருக்குது. இதற்கு அரசு வந்து நடவடிக்கை எடுக்கணும். அந்த 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 பெண்ணுடைய கணவர், அவர் மீதும் அவர் குடும்பத்தின் மீதும் நடவடிக்கை எடுக்கணும். இதற்கு யார் காரணமாக இருந்தாலும் அவர்கள் மீதும் நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு சூழல் வராத வகையில் அரசு வந்து உரிய செயல் திட்டங்களை வகுக்க வேண்டும். பெண்களை அதிகாரப்படுத்துகிற வகையில், பெண்கள் ஆட்சி அதிகாரத்தில் அதுக்கு தான் பண்ணியிருக்காங்க. 50% ஆஃப் த உள்ளாட்சி நிர்வாகங்கள் எல்லாம் கூட பெண்களுக்கு அதிகாரத்தை தந்திருக்கிறாங்க. மெல்ல மெல்ல பெண்களை அதிகாரத்தை நோக்கி வந்துட்டு இருக்காங்க. இப்போ எனக்கு என்ன கேள்வி எழுதுன்னு சொன்னால், இது வந்து அரேஞ்ச்டு மேரேஜ், இதில் ஏன் இப்படி நடக்குது? நாடக காதல் அல்லது காதல் திருமணங்கள் அல்லது சாதி மறுப்பு திருமணங்களை தான் நடக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, ஏமாத்திடுறாங்கன்னு சொல்லிட்டு. இதை ஏமாத்தினதா? இதுக்கு என்ன காரணம்? அவர்கள் சொல்லக்கூடிய நாடக காதலோ, காதல் திருமணங்களோ அல்லது சாதி மறுப்பு திருமணங்களோ இதுக்கு காரணம் அல்ல. அதுவெல்லாம் இது காரணம். இதற்கு காரணம் ஆணாதிக்க சிந்தனை, இந்து மதத்தினுடைய கோட்பாடு. இதுதான் வந்து இதுக்கு காரணமாக இருக்குதே வழிய, நாடக காதல், தலித்துகள் தான் இதுக்கு காரணம், விடுதலை சிறுத்தைகள் தான் இதுக்கு காரணம், விசிகா தான் தலைவர் தான் இதுக்கு காரணம் என்கிற கற்பிதங்கள் இங்கே சொல்லப்படுறது இல்லை. இதெல்லாம் வந்து இந்த சம்பவங்கள் வந்து எதை நமக்கு உணர்த்துகிறதுன்னு சொன்னால், அதுவெல்லாம் உண்மை அல்ல என்பதை உணர்த்துகிறது. எந்த திருமணமா இருந்தாலுமே கூட இந்த மாதிரி நடக்கும் அப்படின்றது. எந்த அரேஞ்சு மேரேஜா இருந்தாலும் சாதி மறுப்பு திருமணம், இன்னும் சொல்ல போனா சாதி மறுப்பு திருமணங்களை இப்படிப்பட்ட நிலை வந்து கொஞ்சம் குறைச்சலா இருக்கும். கம்பேர் வித் இந்த மாதிரியான திருமணங்களில் கம்பேர் பண்ணும்போது அதுக்கு வந்து குறைச்சலா இருக்கும். இப்படி அரேஞ்சு மேரேஜா இருந்தாலும் கூட அவர்கள் மனம் ஒன்றாகாத போது இப்படிப்பட்ட நிலை உருவாகிறது. அதுக்கு அடிப்படை காரணம் ஆணாதிக்க சிந்தனை தான் காரணம். ஸோ இதுக்கு தலைவர் அவர்கள் ஏதாவது சொல்லியிருக்கிறாங்களா? அரசு வந்து ஆக்ஷன் எடுக்கிறதுக்கு ஏதாவது சொல்லியிருக்கிறாரா? கண்டிப்பாக ஆட்சி நிர்வாகம், அரசு ஆட்சியாளர்கள் இதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும். அதான் ஏற்கனவே சொன்னேன் நான். அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும். இப்படிப்பட்ட நிலை உருவாகாதவாறு தடுக்க வேண்டும். இது ரெண்டுத்தையும் செய்ய வேண்டிய தேவை அரசுக்கு இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் பொதுமக்களுக்கும் இருக்கிறது, பொது சமூகத்துக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது, அரசியல் கட்சிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்கிறது. ஆகவே அனைவரும் சேர்ந்து இதை மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஓகே. ஸோ எனிவே நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டீங்க சார். இன்னும் வர காலங்களில் இன்னும் நடக்கக்கூடிய ஒவ்வொரு சம்பவங்களையும் பார்க்கும்போது திருமாவளவன் அவர்கள் வந்து கூடிய சீக்கிரத்தில் வெளியில் தனித்து வந்து ஒருவேளை அடுத்து வரக்கூடிய எலெக்ஷனை சந்திப்பாரோ அப்படின்ற மாதிரியான ஒரு நிலையில தான் நாங்கள் உணர்கிறோம். அந்த நிலைமையில தான் நீங்களும் இருக்கிறீங்களா என்னன்றது இன்னும் வருங்கால நடக்கக்கூடிய சம்பவங்களை வச்சு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம்.